இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இங்க ஒரு ஏழை பொண்ணு ஒரு ஹோட்டலில் பாத்திரம் கழுவுற வேலைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நபர் அங்க வந்து சாப்பிட்டு மிச்சம் வச்ச ஒரு கேக்கு துண்டை அங்க வச்சுட்டு போறாரு. உடனே இந்த பொண்ணு பயங்கர பசியில அந்த கேக்கை எடுத்து சாப்பிடுகிறாள். அப்போ திடீர்னு கல்லு மாதிரி ஏதோ அவளுடைய வாய்க்குள்ள தட்டுப்படுது. உடனே அதை வெளியில எடுத்து பார்க்கிறாள். பார்த்தா அது பல லட்சம் மதிப்புள்ள ஒரு வைர மோதிரம். இந்த பொண்ணு அந்த மோதிரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கேக்கை வச்சுட்டு போனவரு தன்னுடைய காதலி கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே அந்த பாத்திரம் கழுவுற இடத்துக்கு வேகமா வராரு. வந்து இந்த பொண்ணு கிட்ட கேக்குக்கு உள்ளார ஏதாவது மோதிரம் இருந்ததை பாத்தீங்களான்னு கேக்குறாரு. உடனே அந்த பொண்ணு எனக்கு தெரியாதுன்னு பொய் சொல்கிறாள். இதனால கோபம் அடைந்து இந்த நபர் மோதிரத்தை தேடுறதுக்காக அந்த கேக்கை அடிச்சு நொறுக்கிறாரு. ஆனா மோதிரம் அந்த கேக்ல இல்ல. ஏமாற்றத்தோடு அங்க இருந்து கிளம்பி போறாரு. அவர் போன உடனே அந்த பொண்ணு தன்னுடைய வாயில ஒளித்து வைத்திருந்த மோதிரத்தை எடுத்து பார்த்து சந்தோஷப்படுகிறார். இந்த பக்கம் பார்த்த இந்த ஆளு தன்னுடைய காதலிதான் அந்த மோதிரத்தை திருடி விட்டாள்னு நினைச்சு அவளை ரொம்பவே கேவலமா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்புகிறான். உடனே இந்த பாத்திரம் கழுவுற பெண்ணு ஓடி போய் அவர்கிட்ட உங்க மோதிரம் அங்கதான் இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கிறார். மோதிரத்தை பார்த்து சந்தோஷப்பட்ட இவர் அந்த பொண்ணு கிட்ட என் கூடவா கேட்குள்ளதான் மோதிரம் இருந்துச்சுன்னு என்னுடைய காதலி கிட்ட சொல்லுன்னு சொல்லி கூப்பிடுறான். ஆனா அந்த பொண்ணு நான் வரலன்னு சொல்லி மறுக்கிறார். உடனே இவரு நீ மட்டும் என் கூட வாழ்ந்துனா நான் உனக்கு நீ கேட்கிற பணத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா தன்னுடைய காதலி இன்னொருத்தர் கூட நெருக்கமா பழகி கொண்டு இருக்கிறார். அதை பார்த்த உடனே இவரு செம்ம கோவம் ஆகிட்டாரு. உடனே இந்த வேலைக்கார பொண்ணு கிட்ட நீ கொஞ்ச நேரம் என்னுடைய காதலி மாதிரி நடிக்க முடியுமான்னு கேட்கிறான். ஆனா அந்த பொண்ணு தயங்குகிறார். உடனே இவர் இது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது, நீ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு வா, நீ மட்டும் இந்த உதவியை எனக்கு பண்ணினா நான் உனக்கு 5 லட்சம் ரூபாய் தருகிறேன், அது மட்டும் இல்லாமல் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த மோதிரத்தையும் நீயே வச்சுக்கோன்னு சொல்லி ஆசை காட்டுகிறான். இந்த பொண்ணும் அந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு அதற்கு சம்மதிக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மிக அழகிய ஆடைகளை அணிந்து கொண்டு தேவதை போல அந்த ஹோட்டலுக்கு உள்ளார வரார். அந்த பணக்காரன் இவளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுகிறான். தன்னுடைய முன்னாள் காதலி பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக 2 பேரும் சிரிச்சு பேசி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவருடைய முன்னாள் காதலி செம கோபப்படுறாங்க. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு மனசாட்சி உறுத்த ஆரம்பிக்குது. உடனே அந்த நபர்கிட்ட உங்களை போன்ற பணக்காரர்கள் ஏழைகளை வெறும் பொம்மையாதான் நினைக்கிறீங்க, நினைக்கும் போது பயன்படுத்திக் கொள்ளவும், வேண்டாத போது தூக்கி எறியவும், நாங்கள் ஒன்றும் பொம்மைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவனிடமே திருப்பி கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். இதை பார்த்த பணத்தாசை பிடிச்ச இவருடைய முன்னாள் காதலி ஓடி வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை அவளாவே கையில எடுத்து மாட்டிக்கிறான். ஒரு வாரம் கழிச்சு தன்னுடைய காதலி ஒரே நேரத்துல 2 நபர்களை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு வெறுப்படைந்த இவர் பாத்திரம் கழுவும் பெண்ணின் சுயமரியாதையையும் நேர்மையும் நினைத்து பார்க்கிறார். அவர் திரும்பவும் அந்த பாத்திரம் கழுவுற பெண் கிட்டையே வந்து அதே மோதிரத்தை நீட்டி அவள் முன்னாடி மண்டி போட்டு நீதான் எனக்கு நேர்மை மற்றும் சுயமரியாதையின் மதிப்பை கற்றுக் கொடுத்த, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் உன்னைய ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்றான். அந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டே எனக்கு சம்மதம்னு சொல்றான். வேலைக்காரியாக இருந்தாலும் அவள் நல்ல பொண்ணாக இருக்கிறாள், அவளிடம் நல்ல குணம் இருக்குன்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்ட இந்த பணக்காரரோட செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.